அனைத்து பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து சொல்லிட்டேன். வந்து போன படம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு ஃப்ரீயாக ஒரு படம் மனசுக்குள்ள தோணுதோ அப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த வாட்டி அதை தான் மனசுக்கு வச்சுக்கல. எதையுமே வச்சுக்கலாம். நம்ம ஒரு படம் வந்து ரசித்து பண்ணணும் அப்படி ஒரு படம் தான் இந்த ரஜினி படம் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ராஜன் சார் சொல்லுவாங்க. ஏன்னா போன படத்தில் வந்து இதே நிலைமை தான் இருந்துச்சு. செந்திலா சார் சொல்லி ஒரு சில பயம் இருந்துச்சு. அதே பயம் தான் இந்த ராஜன் சார் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒன்று சொல்ல போகிறோம், அவங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு அவங்க என்ன பாயிண்ட் ஆகிருப்பாங்க, இதில் ஹியூமன் ஆட் பண்ணிக்கணும். அந்த சார்ஃபில் வந்து ஆக்ஷன் உள்ளே இருப்பார், ஒர்க்கட் ஆகணும் அப்படிங்கிற பயத்தோடு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கதை கேட்கணும் என் தம்பி ஸ்கூல் தம்பியை பார்த்துட்டு நான் சொன்னேன், முதல்ல இருந்து சௌக்கியம் அதை தாண்டி கதையில் ஒரு விஷயம் இருப்பா அப்படி இன்னைக்கு சொன்னார். அந்த கதை வந்து எனக்கே தெரியாது. சரி ஓகேவா. அது வந்து அந்த நம்ம மேலோட்டமா போயிடும். ஆனால் அது வந்து ஒர்க்கட் ஆகும், அது வந்து அடித்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சிவா லாஸ்ட் டைம் வந்து சிவராத்திரியில் வந்து ராஜேஷ் தான் வந்து கதை சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஸோ அப்போ கதை சொல்ல போகும்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை வந்து என்னென்னா கதை கேட்குறாரு. சார் முதல்ல பண்ணிட்டு வாங்க சார். என்ன சார் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இதுக்கப்புறம் புதுசாக நம்ம பண்ணணும். இல்லை சார் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கதை பண்ணிட்டு வாங்க அப்புறமா கேட்கலாம். ஆக்சுவலி இந்த கதை வந்து முன்னாடி ஒரு லைனாக வச்சு வச்சுருந்தேன். நான் வந்து ஒருத்தர் வந்து கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஆர்யா வந்து வெஸ்டர்ன் சார் ரஜினி முருகன் கேரக்டர். ஸோ ரஜினி முருகன் வந்து இந்தியாவில் ஆந்திரா மற்ற ஸ்டேட்டில் வந்து பெங்களூரில் பாண்டிச்சேரி எல்லா ஊர்லேயும் அவங்க ஒரு ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க ரஜினி முருகன். ஒவ்வொரு பேர் அந்த பேரை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கேரக்டர் வந்து ராஜேஷ் வந்து வச்சு பண்ணியிருந்தேன். அப்போ ராஜேஷ் வந்து ரஜினி முருகன் சூப்பராக இருக்குது, ஏதாச்சும் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், டைட்டில்ஸ் பண்ணுறேன், சூப்பர் பண்ணு நீ பண்ணுங்க, நான் ஹீரோக்கு சொல்லுங்க ராஜேஷ், நான் பண்ணிடுறேன், நீ உடனே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருக்கு என்கரேஜ் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து ராஜேஷ் அவர்களுக்கும் ஆர்யா அவர்களுக்கும் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகை கூட ரெண்டாவது படம் இது பண்ணுறோம். இது வந்து போன படத்தில் விஷயமும் இதில் இருக்கணும், ஆனால் இது திரும்பக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கும் போது நிறைய விஷயம் வந்து ஒரு டைவர்ஷன் எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படத்தை ஆரம்பிச்சு வேற ஒரு ஃபார்மேட் உள்ள போகலாம். அதுவும் என்டர்டைன்மெண்ட்டாக அடுத்த ஸ்டேஜாக இருக்கணும்னு சொல்லி படம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சிவா சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக கொடுத்துருவேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு அவங்களே ப்ரெஸ் இருக்கோம். பெரிய சீன் வந்து பாஸ்டர் சொல்லுவார், என்ன சீன் பேப்பர் சார் புக்கு மேட்டில் இருக்கு அப்புறமா ட்ரிப் பண்ணிடுவோம். ஸோ பெருசாக யோசிச்சுட்டு அதை சார் போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இல்லாமல் நிறைய தேவையெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை பெருசாக யோசிப்போம், அப்புறம் அது என்னென்ன தேவையோ அதை ஷார்ப்பாக கொண்டு வந்து லாஸ்ட் ஃபேனில் என்ன தேவையோ அந்த ஃபுட்டேஜ் வந்துடும். ஃபுட்டேஜ் கண்ட்ரோல் தான் இருக்கும் அப்படிங்கிறதா என்ன முடிஞ்சு கூடாலும் அந்த ஃபுட்டேஜ்குள்ளே தான் படத்தை பிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்க நேரத்தில் தான் பிடிக்கணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 பேருடைய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ஏ சொன்னால் பி அப்படிதான் இருக்கும். அவர்கிட்ட அப்படிதான் டைலாகே இருக்கும். ஒரு நேரம் சார் அவர் ஒன்று சொல்லுவார். இது வந்து நான் எழுதும்போது வரும், அவன் ஸ்பாட்லேயே அந்த காம்பினேஷன் வந்து ஸ்பாட்டில் ஷூட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நான் சிரிச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டேங்க சார். ஸோ அது அப்புறம் சார் இந்த படத்தில் வந்து எதார்த்தமாக சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இந்த கம்போசிங் தான் ஃபஸ்ட்டு பெரிய கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. படம் அப்படி முன்னாடி முதல்ல கம்போஸ் நம்ம எனக்குன்னு வந்து எனக்கு ஒரு கையில் வந்து ஒரு மெட்டீரியல் வேணும். அது என்னன்னா சாங் தான் ஃபஸ்ட் மெட்டீரியல் வருது. இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மெட்டீரியல். சாங் நல்லா இருந்தால் தான் நம்பிக்கையோட சுண்டி போக முடியும். ஸோ அந்த வயசில் போன வாட்டி அதை சாப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு முதல் படம் சார், எனக்கு 2 சாங் வேணும் சார், சூப்பராக இருக்குது சார், அது வந்தால் தான் நான் சுண்டி என்பதை போக முடியும். அந்த அதே மாதிரி 2 சாங் கொடுத்தாரு. இந்த படத்தில் அதே மாதிரி நெருங்கி கொடுத்தாரு போய் சார் 2 சாங் வேணும் சார். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து 2 பேருமே சார் விவரம் சார் சார் வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கம்போசிங்கிறதுலாம் தாண்டி வந்து ஃபஸ்ட்டு போனே கம்போசிங் பற்றி பேசல, ஊருக்கதை உலகெல்லாம் பேசிட்டு அப்புறம் தான் கம்போசிங் போவோம். ஸோ கம்போசிங் பேசுகிற டைம் வந்து 5 நிமிஷம் இருக்கும், உலகத்தை பேச 2 நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும், என்ன பார்த்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்கும் எங்களுக்கு கஷ்டமாக இல்லாமல் ஒரு ஜாலியாகவே அதை பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் சார், மிகவும் சார். ஸோ பாலசுப்ரமணியன் சார் வந்து படத்தில் பண்ண மாதிரி இந்த இடத்துல அதிகமாகவே பயன்படுத்திருக்காரு. என்னன்னா இதில் வந்து போன வந்து 2 ஆர்டிஸ்ட் சிவா சாரி
ஹீரோயின் ஹீரோ சத்யராசன் அர்த்தம் அப்படிதான் இருக்கும். இந்த படம் அப்படி இல்லை. ஒவ்வொரு சீக்வன்ஸில் ஒவ்வொரு டீம் இருக்கும். இப்போ கனிசார் எடுத்துக்கோன்னா கனிசார் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கும். சிவாசார் இருக்குன்னா சிவாசார் இருக்கும். அது இல்லாமல் ஹீரோ ஃபேமிலி இருக்கும். இது ஒரு பெரிய ஃபேமிலினால பிரேமில் நிற்க வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பண்டா மாஸ்டர் சாங் பண்ணும்போது எப்படிங்க எங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு சாங் எடுக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்கு. இல்லை அந்த ஸ்கிரிப்டே அப்படி டிமாண்ட் வச்சு அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ கூட்டம் தேவைப்படுது, கதைப்படி அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இது வந்து இந்த இதை டீல் பண்ணுறதுன்னா ஒரு பிரேம்னா 2 பேர்னா நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ பேரை நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து மாரல் சோப்படா இமான் சார் வந்து கரெக்டான பிரேம்ஸ் வச்சுட்டு நீங்கள் பார்த்துங்க நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக அந்த என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் மால் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ் ஆடையாட்டு அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே நாங்கள் ஹீரோயினுக்காக போன படத்தில் நல்ல ஹீரோயின் கிடைச்சு அதே மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நமக்குள்ளே அது இருக்கும். ஸோ நல்ல கரெக்டான ஹீரோயின் சொல்லி ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன ஹீரோயின் போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவை ஒரு நியூவாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம், நமக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னா சிவா சொல்லுறது ஓகே சார் உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படின்னா பண்ணீங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின் வேண்டாம், நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், நம்ம கதைக்கு அது தேவைப்படுது. நான் இந்த கதை ரொம்ப ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். புது ஹீரோயின் ஒரு ஆல்ரெடி உள்ள ஹீரோயின் போகும்போது சினிமாட்டிக் போட்டோம் இருக்கும். இவங்க ஹீரோயின் கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதுக்காக பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுத்தா கேரளா ஒருத்தவங்க மீட் பண்ணி மேலே அவங்கள போய் மீட் பண்ண அவங்க சொன்னாங்க மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்தேன். ஸோ பார்த்தோமே அவங்க இப்படி கூட நல்லா பண்ணாங்க. டெஸ்ட் கொடுத்துருக்கோம், சூப்பராக பார்ப்பேன். இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையை வந்து லாங்குவேஜ் பேசுகிறேன். ஸோ நம்ம என்னன்னா பேசிடலாம், அர்த்தம் வச்சு நம்ம பண்ணிடலாம். நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது தமிழ் தான். நமக்கு தெரிஞ்ச மொழியில் நமக்கு தெரிஞ்ச ஹீரோயின் தான் சிறப்பு தான் என்னுடைய ஃபஸ்ட் தாட் இருக்கும். அது வந்து அமைச்சது வந்து பெரிய ஹீரோயின்ஸு. அதே மாதிரி நான் சொல்கிற விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு டைலாக்ல எந்த அதாவது அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ். ஞானசந்தர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது அப்பா தாத்தா அப்பா ஹீரோ இந்த 3 பேருமே கலாய்க்கிற குரூப்பாக தான் இருக்கணும். ராசிகர் சார் ஒரு கேட்டகரி, அதுக்கடுத்து ஞானசந்தர் சார் அப்புறம் ஹீரோ இந்த 3 பேருமே ஒரு சீனில் வச்சாங்கன்னா அந்த சீனை வந்து அந்த மாதிரி இருக்குன்னு மைண்ட் செட் பண்ணி தான் ஞானசந்தர் சார் வச்சோம். ஸோ அதை எப்படி தமிழ் ஆசிரியர், ஸோ தமிழ் சார் நன்றி சார். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நிகழ்ச்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் ஆடையாளர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் எங்கள் கூட இருந்து சப்போர்ட்டாக இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நன்றி, மேனேஜர்ஸ் ராஜாண்ட வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன ஓடிட்டே இருக்கிறேன். திருவாரூர் தெரியல. ஸோ அந்த படத்தை அவ்வளோ ஒர்க் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான நன்றி திருப்பதி இனிசாமி சார் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் போஸ் சார். சார் இந்த கதையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மற்றப்படம் வாலிசன் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு கமிட் பண்ணேன். சார் எப்படி சார் படம் வந்ததுக்கப்புறம் இல்லை படம் ஓடுங்க நீங்கள் கமிட் பண்ணுறோம். அது ரொம்ப ஓகே சார் நான் பண்ணிடுறேன் சார். ஸ்கிரிப்ட் நான் இல்லை சார் நான் ரெடி பண்ணி தான் சார் பண்ணுவாங்க. பரவாயில்ல நீங்கள் பயன்படுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலும் எனக்கு கையில் எடுக்கணும் காலையில் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் நான் ஓகேவா உங்களுக்கு இல்லை சார் எந்த பிரச்சனை இல்லை சார். எனக்கு பிரச்சனை இருந்தால் கூட அவர் சொல்லிட்டு விட மாட்டேன். ஏன்னா நாட்டம் நடந்துடும். ஸோ எனக்கு வந்து ரிலீசாம் சாருடைய வெறுமே கதையை வந்து திட்டம் ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன். அவருடைய சார் ஃப்ரீயான கதை கேட்கு சார். என்னன்னா அவர் டைரக்டர் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் ஏதாவது தப்பு நான் தவறு பண்ணியிருந்தா கூட அவர் மூலமாக அதை சரி பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணி பேசுவேன். ஸோ இந்த கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் நினச்ச படத்தை எடுத்துக்கிட்டு நான் முழு கேரண்டி ஃபர்ஸ்ட் நாள் சொன்னேன். அதே மாதிரி கடைசி நாள் வரைக்கும் அந்த இதை கடைபிடிச்சிட்டேன். ஸோ நான் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களுக்கு சென்ற முறை வந்து வருத்தப்பட வயசு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. இந்த முறை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.